இப்பொழுது இந்த படத்தை பற்றி அறிமுகம் செய்ய வருபவர் என்னுடைய இணையர் கௌசல்யா அவர்கள். அவரை பற்றி சில வரிகள் சொல்ல வேண்டாமா? நான் இவர் ஒரு குடும்ப சாதனையாளர். பட்டியல் போட்டு செயல்களை செய்வார். சிறு வயதிலிருந்தே இசையில் நாட்டம். 60 வருடங்களாக பாடிக்கொண்டிருப்பவர். 60 வருடங்களாக 5 வயசுல இருந்து பாடிட்டு இருக்காங்க. சமையலறை உணவே சுவையாக இருப்பது இவர் பாடலின் வரிகள் மூலம்தான். சமையல் செய்யும் போது பாடிண்டே இருப்பாங்க. பாடிக்கொண்டே சமைப்பதில் மிக்க ஆர்வம். நானும் என் மனைவியும் சேர்ந்து பல இலக்கிய மற்றும் பண்டிகை நிகழ்ச்சிகளில் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளி இலக்கிய மேடையிலும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளி இலக்கியம் பாட்டரங்கத்தையும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இதோ கௌசல்யா அவர்கள் தேன்மொழியை காணொலியில் அறிமுகம் செய்து வைப்பார்கள். அதற்கு பிறகு தேன்மொழி அவர்களிடம் காணொலி. நன்றி. முதலில் வாசகர்களுக்கு வந்தனம். ஒண்டே பலியா ஹூகலு இந்த கன்னட படம் 1967ஆம் ஆண்டு வெளிவந்த மிகச்சிறந்த திரைப்படம். ஒண்டே பலியா ஹூகலு என்றால் தமிழில் ஒரு கொடியில் மலர்கள் என்று பொருள் கொள்ளலாம். இந்த படத்தை அக்கால சினிமாத்துறை நிபுணர் திரு நாகேஸ்வர ராவ் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இசையமைத்தவர் திரு சத்யம் என்கிற செல்லப்பிள்ளை திரு சத்யநாராயணா சாஸ்திரி. இவர் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களுக்கு இசையமைத்து புகழ் பெற்றவர். இவரை ஆந்திராவின் ஆர்.டி. பர்மன் என்பார்கள். இந்த படம் என் தங்கை என்ற தமிழ் படத்தின் மறு ஆக்கம் என்று சொல்வார்கள். இந்த சிறப்பான படத்தை பற்றி பல அரிய கருத்துக்களுடனும் சுவையான செய்திகளுடனும் சொல்ல வருகிறார் என் அருமை சகோதரி தேன்மொழி அவர்கள். கவிநிலவு என்ற பட்டம் பெற்றவர். கவிநிலவு என்றவுடன் தேன்நிலவு என்ற படம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதில் நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது என்ற வரிக்கேற்ப அவர் நிலவின் மொழி போல் மலர்ந்த முகத்துடன் பேசுபவர். இவர் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கொண்டு தமிழ் ஆர்வலராகவும் தமிழ் பற்றாளராகவும் ஒளிர்கிறார். இவர் ஒரு சிறந்த பன்முக பேச்சாளர், எழுத்தாளர், ஆய்வாளர், நெறியாளர், கலை மற்றும் இலக்கிய நிகழ்ச்சிகளில் பங்காற்றுபவர். இவர் தமிழ் தொண்டிற்காக அப்துல் கலாம் விருது பெற்றவர். இவர் சமீபத்தில் பாரதி சுடர் விருது பெற்றவர் மற்றும் பல விருதுகளுக்கும் சொந்தக்காரர். இவரது விருது பட்டியலும் தமிழ் தொண்டும் இவரது உயரத்திற்கு ஏற்றவாறு உயர்ந்து கொண்டே போகிறது. இவர் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது ஒண்டே பலியா ஹூகலு என்ற கன்னட படத்தை பற்றி சுவையாகவும் விரிவாகவும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் கவிநிலவு தேன்மொழி அவர்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ ಅಂತ ನಂಬುತ್ತೇನೆ. இப்படியானது ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலில் நம்முடைய இசை இணையர்கள், இசை குயில்கள், நம்முடைய கூமாப்பாய சொல்றபடி இசை குயில்கள் அவர்களுக்கு என்னுடைய இந்த புது முயற்சி. அவர்கள் ஒரு இதுவரையும் எங்கேயும் கேள்விப்படல, யார் சொல்லியும் கேட்டதில்லை, நானும் இதையும் பார்த்ததில்லை. இப்படியான ஒரு புது முயற்சி, ஒரு திரைப்பட வரலாற்றை எடுத்து அதையும் வெவ்வேறு மொழியில் எடுத்து அதை இங்க பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அவர்களின் அந்த ஒரு புதிய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, அதில் எங்களுக்கு ஒரு பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த அந்த திரைப்படம் ஒந்தே வல்லிய ஹூகலு. ஒந்தே வல்லிய, ஒரே வள்ளினா கொடி, ஒரே கொடியின்
மலர்கள், பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த தலைப்பு பார்க்கும் போதே நமக்கு அங்க புரிந்துவிடும் என்ன அந்த கதை என்ன என்றே கொஞ்சம் அனைவருக்குமே புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கொடியில் பூத்த மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடன் பிறந்தவர்களை பற்றிய ஒரு கதை. நம்ம பாசமலர்லாம் பார்த்தோம் இல்லைங்களா தமிழ் திரைப்படத்துல. அப்படியான ஒரு ஒரு நம்ம தமிழ்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் அழுது அந்த மனசை வந்து கனக்க செய்து ஒரு அந்த தியேட்டரை விட்டு வந்தா எல்லாம் அழுதிட்டே தான் வருவாங்க. அப்படியான படமாக அது இருந்தது. அண்ணன் தங்கி பாசத்தை சொல்றது, தங்கை பாசத்தை. இங்க வந்து பார்க்கும்போது இந்த கதையில வந்து ஒரு தங்கை, 2 அண்ணன்கள் இருக்காங்க. அதுல வந்து இப்போ அவங்க சொன்னாங்க இயக்குனர் வந்து MS நாயக் அப்படின்னு சொல்றவங்க, அது உடன் வந்து நாகேஸ்வர் ராவ் அப்படின்றவங்க, நாகேஸ்வர் ராவ் இருக்காங்க. இன்னொரு விஷயம், அதுல வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்கும்போது அதுல சிவாஜி ராவ்ன்னு இருந்துச்சு. ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் அப்போது அந்த திரைப்படத்துறையில் ஏதாவது பார்த்திருக்க வாய்ப்புண்டான்னு தெரியல. நான் உடனே அவர் வயசு எவ்வளவு என்னன்னு போய் பார்த்தா 1950 இருந்தது. அப்போ வந்து 17 வருஷத்துக்குள்ள அப்படி அவர் திரைப்படத்துறையில் போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த சிவாஜி ராவ் வேற போல இருக்கு. இல்ல அதுக்காக ஏதாவது கொடுத்தாங்களா இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்துல எங்கேயாவது வராங்களா ஏதாவதுன்னு தேடினேன். அப்படி எதுவும் கிடைக்கல. இந்த ஒரு அந்த உடன் பிறந்தவர்களுடைய பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான படமாக இந்த படம் இருக்கிறது. இப்போ நமக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த காட்சிகளை எல்லாம் நமக்கு அடுத்து என்ன வரும்னு ஓரளவுக்கு ஊகிக்க முடிந்தாலும் அப்ப வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு இருக்க முடியாது. இதுல வந்து கதாநாயகியாக அந்த 2 அண்ணன்கள், ஒருவர் வந்து அஸ்வத், ஒரு மிகச்சிறந்த கன்னடத்தினுடைய குணச்சித்திர நடிகர். அவர் ரொம்ப அழகாக இயல்பாக நடிக்கக்கூடியவர். நிறைய படங்களை பார்த்தா அவருதான் இருப்பாரு. அப்படியான கொஞ்சம் ஒரு முதிர்ந்த அண்ணன், திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பி தங்கைகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற அந்த இளமையை தாண்டிய அண்ணன். அவருக்கு வந்து அவரு விரும்பக்கூடிய பெண்ணாக பண்டரிபாய் வராங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க அவருடைய எப்படி இருக்கும் சொல்லிட்டு. அந்த இளமை நடுத்தர வயது உடையவர். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த தங்கைக்காக அவங்க தங்கைக்கு திருமணம் செய்து வச்சுட்டு வாழணும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு பெரிய தம்பி இருக்காங்க. அந்த பெரிய தம்பிக்கும் வந்து இந்த தங்கை மேல அளவற்ற பாசம், ஒரே தங்கை இல்லைங்களா, அளவற்ற பாசம். இதுல வந்து அந்த நாயகியாக சந்திரகலா நடிச்சிருக்காங்க. சந்திரகலா நம்ம தமிழ் திரைப்படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் எல்லாம் கூட அதுல வந்து நம்ம முதல்வர் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அப்ப அறிமுகமாகி இருப்பாங்களோ என்னவோ தெரியல. நல்ல ஒரு துருதுருப்பான ஒரு நாயகியா இருக்கு. அவங்களுடைய நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தொடக்கத்தில் பார்க்கும்போது அவங்க அண்ணன்க கிட்ட போய் பாசமா சொல்றது, அவங்க அண்ணன் அவங்க கேட்கறத செய்யாட்டி நான் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன், நான் அம்மா கிட்ட போய் அம்மா இங்க பாருமா அண்ணா எதுவும் செய்யலன்னு அந்த ஒரு குழந்தைத்தனமா செய்யறது, அதெல்லாம் வந்து ஒரு முதல்ல நமக்கு வந்து நிமிர்ந்து உட்கார வைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு திரைப்படத்தை பார்க்கும் போதே அந்த தொடக்க காட்சிகள் அப்படியாக நம்ம வந்து அவங்களுடைய நடிப்பை வந்து நிமிர்ந்து உட்கார செய்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இப்படியாக இருக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து அவங்க சித்தப்பாவிடம் ஒரு பணம் கொடுத்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க சித்தப்பா வந்து கொஞ்சம் அந்த பணத்தை அபகரிச்சுட்டு உங்க அப்பா எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல அப்படியெல்லாம் போய் சொல்லிடுறாரு. இவங்க வந்து அந்த தங்கைக்காக நம்ம திருமணம் செய்ய வைத்திருந்த பணத்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் அஸ்வத்தம் வந்துடுறாரு. அவருடைய 2வது அண்ணன் வந்து கல்லூரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த ஒரு பொண்ணு, அந்த அவங்க காதலிக்கிற பொண்ணுதான் ஜெயந்தி. அவங்க ஜெயந்தி அவர்களுக்கும் நமக்கு தெரியும், தமிழ் படங்கள் பாலச்சந்திர படத்துல எல்லாம் அவங்க நிறைய வருவாங்க. அந்த ஜெயந்தி தான் இதுலயும் நடிச்சிருப்பாங்க. அப்ப நடிச்சிருந்து இவங்களுக்கு வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவ சொல்லிடுவா அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணா வந்து சின்னண்ணா வந்து இத போல விரும்புறாங்க இந்த பொண்ணுன்னு சொன்ன பிறகு அவங்க அப்பா பேசி திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு திருமணம் பண்ணிடுவாங்க. ஜெயந்தி வந்து வசதியான வீட்டு பொண்ணு. ஆனாலும் என்ன பண்ணுது, இவங்க வீட்டுல வந்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணா வந்து நடந்துக்கிறா. எப்பயுமே இந்த ஒரு சகுனி கூனி வருவா இல்லைங்களா, கைகைக்கு ஏத்தி விட்ட கூனி போல அவங்க வீட்டுல அவ கூட வந்தா அவங்க வேலை செய்யற அந்த பொண்ணு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா, எல்லாம் இவங்க வந்து எங்க அண்ணன் தம்பிக்கு எப்ப பார்த்தாலும் அந்த தங்கச்சி மேல அதிகமான பாசம் இல்லைங்களா, அவளுக்கு அதிகமான அந்த உரிமையை கொண்டாடுறத வச்சுட்டு உங்க தங்கச்சிக்குதான் அவன் மேல பாசம், ஏன்னா அவதான் எல்லாத்துலயும் முதல்ல, நீ எல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சும்மாதான் இருக்க பாரு, போற போக்குல நீ எழுந்துக்கலையா, நீ தூங்கிட்டு இருக்கியே. அதுக்குள்ள என்ன ஆகிடும் சொன்னா,
இவளுக்கு அந்த தங்கைக்கு வந்து கண்ணு போயிடும். எப்படி கண்ணு போயிடும்னு சொன்னா, அவளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செஞ்சிருவாங்க. அந்த சமயத்துல இவ என்ன பண்ணுவாங்க, அந்த தோழிகள்லாம் சேர்ந்து அவளை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து பாட்டு பாடி கடைசியில ஊஞ்சல உட்கார்ந்துட்டு ஆடின ஊஞ்சல் என்ன பண்ணுவாங்க, அவங்க நின்னுட்டு ஆடும்போது அந்த தோழிகள்லாம் சேர்த்து வேகமா அந்த 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 ஊஞ்சல ஆட்டி விடும்போது நமக்குள்ள ஒரு பதட்டம் அப்படியே ஒரு பற்றி கொள்ளுதுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி அச்சச்சோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ கலகலன்னு போயிட்டு இருக்கே, அந்த பொண்ணு மகிழ்ச்சியா இருக்காளே, திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு, திருமணம் ஆக போது என்ன ஆயிடுதோ சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பதற்றம் வருது. அதே போல அங்க என்ன ஆயிடுதுன்னா, அந்த பெண்ணோட அந்த ஊஞ்சல் விழுந்து அந்த பெண்ணுக்கு 2 விழிகள் வந்து போயிடுது. அத பார்த்துட்டு இவங்க அந்த திருமணத்துக்கு எப்படி ஒத்துப்பாங்க? கண் விழுந்த பொண்ண டாக்டர் அவரு அந்த பெண்ணை பார்த்தவங்க இந்த 2வது மருமகனுக்கான அந்த சம்மந்தி தான் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இல்ல அந்த திருமணம் நின்னு போன உடனே அப்படியே சோகமாயிடும். அவங்க திருமணமா அண்ணனும் வேணாம் சொல்லுவா. ஆனா தங்கி வந்து இல்ல நான் திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டுதான் ஜெயந்தி இவங்க வீட்டுக்கு வந்து அவங்க இவங்களுக்கு தகுந்தபடி நடக்கும்போது அந்த பொண்ணு வந்து இவங்களை குழப்பி விட்டு போக ஜெயந்திக்கு இவ மேல ஒரு கோபம் வந்துடும். அதனால இவ வந்து அவளை திட்டுறது, அவ கூட சண்டை போடுறது, அவளுக்கு வேலை கொடுக்கறது அப்படியெல்லாம் செஞ்சுட்டு அவருடைய கணவனை தான் வீட்டுக்கு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவா. அப்ப போயிடும்போது இவங்க இந்த பெரிய அண்ணனும் தங்கையும் அந்த சின்ன அண்ணன் இல்லாம ரொம்ப அந்த ஒரு பாச காட்சிகள், அந்த தவிப்பு, அந்த ஐயோ நம்ம அண்ணன் இல்லையே, இந்த சமயத்துல அண்ணன் இப்படி சொல்லுவாங்களே அப்படின்றபடி, அதுவும் கண்ணம் வேற இல்ல அந்த சமயத்துல. அப்படியாக அந்த கொஞ்சம் ஒரு உணர்ச்சி வசப்படுகின்ற மாதிரியான காட்சி அமைப்புக்கெல்லாம் போகும். அங்க அண்ணன் போன அண்ணன் என்ன செய்வாங்க, இவங்க தங்கச்சியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே என்ற ஒரு பாசத்தால அந்த அவங்க மாமனார் வந்து குதிரை ரேஸ்க்கு போகக்கூடியவர். அப்பெல்லாம் அந்த பெங்களூர்ல எல்லாம் மைசூர் எல்லாம் குதிரை ரேஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வச்சு அந்த கதையை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அவங்க குதிரை ரேஸ்க்கு போகக்கூடியவர். அப்படியே அந்த முதல்ல அந்த பணம் வர்றதும் அதுக்கப்புறம் அந்த பணத்தை எல்லாம் இழந்து அவர் அந்த கஷ்டத்திலேயே அவர் மூழ்கி போயிடுறபடியும் காட்சி அமைப்பு. இதெல்லாம் அவங்க பெரிய அண்ணன் இந்த தங்கச்சியை விட்டு வந்த வருத்தம் இதையெல்லாம் வச்சு அவர் குடிச்சு அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. இப்படியே இருக்கும்போது அப்ப ஜெயந்தி வந்து கஷ்டப்படுறா, ஐயோ நம்ம கூட்டிட்டு வந்துட்டோமே, இப்படி நம்ம கணவர் எதுக்கும் இல்லாம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல இவங்க போகும்போது ஒரு முறை வந்து அவங்க அண்ணன் மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. இவ டாக்டருக்கு போகும்போது அவங்க அண்ணனை அங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு அவருக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த பொண்ணுக்குதான் கண்ணு போயிடுச்சு. அந்த டாக்டர்ன்றவர் அந்த முதல்ல பார்த்த மாப்பிள்ளை. ஆனா இவருக்கு வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றதெல்லாம் பார்த்து பேசிட்டு நான் தான் இவங்க வந்து அவங்க டாக்டர் சேகர்னு அவங்க கூப்பிடும்போது இவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓ இவ தெரிஞ்சுக்கிட்டு இவர் தான் நம்ம பார்க்க வந்த சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே அந்த ஒரு வெக்கம் நாணம் எல்லாம் வந்து அவ கொஞ்சம் இதுவாயிடுவா. அந்த டாக்டரும் அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ஒத்துக்கிடுவாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பா இவங்களுக்கு மோசம் செய்தவர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுல நெருப்பு பிடிச்சி அவங்க சித்தப்பாக்கு தீக்காய பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு மகன் இருப்பான், இவங்க அண்ணன் சின்ன அண்ணன். அவன் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய குணம் தெரிஞ்சு இவங்க கூடயேதான் இருந்து எல்லாம் இவங்களுக்கு உதவி செய்யறபடி இருப்பாரு. இப்படியா போயிட்டே இருக்கும்போது அங்க ஜெயந்தியும் தன்னுடைய கணவன் இப்படி முற்றிலுமாக தன் நிலை இழந்து போயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவ மனசு மாறி வரவும், இங்க வந்து இந்த டாக்டர் வந்து இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வரவும், இந்த அண்ணன் அஸ்வத்தை இவங்களை வந்து அந்த உடம்பு முடியாம எல்லாம் இருக்கும்போது பார்த்து அவர்களை கொண்டு வந்து வைத்து ஆக மொத்தத்துல எல்லாரும் ஒரு சூழல்ல ஒன்னாக சேரும் போது இவங்க அந்த புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாசம்னால இந்த தங்கையோட பாசத்தால அவன் வந்து தன்னுடைய நிலையை எழுந்துடுறான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து அவங்க அந்த மாமா கிட்ட விழுந்து காலில் விழுந்து அழ, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டாக்டரும் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து திருமணம் செய்து கொள்ள கண்டில்லாமே திருமணம் செய்து கொள்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து அவளை கண்ணுக்காக மருத்துவ இதுக்காக வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு போவது போல அங்க வந்து சுபம் போடப்படுகிறது அந்த திரைக்கதைக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு அந்த காட்சிகள் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த திரைப்படம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த எப்படிதான் எவ்வளவு தூரம்தான் விலகி போனாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படியாக இருந்தாலும் அந்த உடன் பிறந்தவர்களுடைய பாசம் என்பது நமக்கு வந்து எப்பயும் மாறி போகாது. அது நம்மை எல்லாரும் ஒன்றாக சேரும் போதுதான் அந்த மகிழ்ச்சி என்பது நமக்கு நிலையாக இருக்கும் அப்படின்றபடி அந்த பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு திரைக்கதையாக இருக்கிறது. அதுல வந்து முதல்ல ஒரு பாட்டு அவங்க பாடுறது, அண்ணா சோதரி ಎಂದೋ ಮರೆಯದಿರು
அண்ணா அப்படின்னு இந்த உன் கூட பிறந்த சோதரிய மறக்காதேனா அப்படின்னு சொல்றபடி ஒரு ஜானகி பாடுறது இருக்கும். அப்புறம் ஒரு டூயட் சாங் இருக்கும், இன்னும் ஒரு டூயட் சாங், அப்படியாக ஒரு 4 திரைப்பட பாடல்கள் நீங்க சொன்னபடி அவங்க அந்த சத்யநாராயண அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த திரைக்கதையும் அந்த காலகட்டத்துல நிச்சயமாக அது எல்லோர் மனதிலும் ஒரு அந்த படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த படம் இருந்திருக்கும். ஒரு யதார்த்தமான படமாக, இயல்பாக, நம்ம இப்போ பாசமலர் போல நம்ம நினைச்செல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டுல பாக்குறபடியான ஒரு கதையாக அதை நகர்த்தி சொல்வதுதான் அந்த கதையினுடைய தனி சிறப்பாக எனக்கு தெரிகிறது. இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி அம்மா. நீங்க அந்த படத்தை நானும் பார்த்தேன். ரொம்ப அழுதுட்டேன். ரொம்ப உணர்வு பூர்வமான படம் அது. சந்திரகலா நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப குழந்தைத்தனமா பேசுவா முதல்ல, துளி துளி. அதே மாதிரியே நீங்க துளி துளி ரொம்ப அழகா பேசுறீங்க. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். நீங்க கதை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசிச்சேன் நானு. வேர்ட் பை வேர்ட் எனக்கு டைலாக் புரியலன்னா கூட நீங்க கதை சொன்ன விதத்திலையும் நானும் பார்த்ததுலையும் கோரிலேட் பண்ணதுல ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரசிச்சிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி தேன்மொழி அவர்களே. நன்றி.